ஹாய் எவ்ரிவன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட டவுட் கேட்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபைனல் காப்பி எடுக்கும்போதும் எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகல சார். டேட்டா கரெக்ஷன் பீரியட்ல அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகுன்ற மாரி வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. பட் இப்ப நான் செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகல. நான் என்ன பண்றது? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன டோட் வெப்சைட்ல உங்களுக்கு குடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து டேட்டா கரெக்ஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் ஜென்ரேட் ஆகும்னு. லாஸ்ட் டைமும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருந்தது. ஸோ இந்த தடவையும் டேட்டா கரெக்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் ஆனதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஹால் டிக்கெட்ல அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ அதனால அப்ளிகேஷன் நம்பர் வரல அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்ல. யாருக்குமே ஜென்ரேட் ஆகல. சரிங்களா? அத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இத சொல்றேன். அண்ட் செகண்ட் திங், டேட்டா கரெக்ஷன் பீரியட் இன்னைக்கோட முடியுது. நெறைய பேர் டேட்டா கரெக்ஷன் பீரியட்ல என்னென்ன சார் சேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் என்னோட டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியல சொல்லியிருந்தீங்க. நீங்க உங்களோட ப்ரொஃபைல் லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம் 3மே வந்து கிரே ஷேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3லயும் நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கிற உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், மத்த சர்டிஃபிகேட்டோட நம்பர்ஸ் எதுவும் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு, இல்ல மாத்தி குடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க அதுல கரெக்ஷன் பண்ணிக்கலாமே தவிர, உங்களோட நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருச்சு, டேட் ஆஃப் பர்த் எதுவும் தப்பா போட்டீங்க அப்படின்னா, இப்ப வந்து நீங்க அத சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் அவங்க குடுக்கல. ஸோ ஃபைனலா நீங்க ரிசல்ட்ல பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் உங்க கைக்கு வரும்போது தான் நீங்க அந்த கரெக்ஷன் வந்து தனியா பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஃபைன் பேமெண்ட் என்ன அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன். இல்ல நீங்க டோட்டுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணி அது என்ன ப்ரொசீஜரோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ இன்பில்டாவே இருக்கும். ஸோ உங்களோட சிக்னேச்சர் அண்டு மத்த சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோஸ் எதுவும் மிஸ்மேட்ச்சா மாத்தி அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்துக்கு அத வேணா கரெக்ஷன் பண்ணிக்கலாமே தவிர, உங்களோட ஃபோட்டோவ நீங்க மாத்த முடியாது. அதே மாரி டேட்டா கரெக்ஷன் பண்றவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியா ஃபைனல் காப்பி எடுத்துருங்க. நீங்க ஃபைனல் காப்பி எடுத்தீங்கன்னா தான், நீங்க சேஞ்ச் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் லாஸ்ட்டா பிப்ரவரி 25ல எக்ஸாம் எழுதினவங்களுக்கான சர்டிஃபிகேட் இன்னும் வரல. அத வச்சு தான் நான் குரூப் 2க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கு. அது எப்ப சார் வரும்னு நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. டோட்ல இருந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. நீங்க வேணா டோட்டுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க. அப்படி இல்லன்னா டிஎன்பிஎஸ்சில ஒருக்கா கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கங்க. அதுக்கு லோயர் சர்டிஃபிகேட் இருந்தா போதும். சப்போஸ் நீங்க லோயர் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்றீங்கன்ற பட்சத்துக்கு நீங்க டோட்ல ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன். தேங்க் யூ.